Hi friends, welcome to the channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 1 யூனிட் 3. யூனிட் 3 ஓட நேம் மேட்டர் அரவுண்ட் அஸ். அதுல பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ சேனல்ல போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. பார்ட் 1ல மேட்டர், சாலிட் லிக்விட் கேஸ், டிஃப்யூஷன், கம்ப்ரசிபிலிட்டி பத்திலாம் பார்த்தோம். பார்ட் 2ல செப்பரேஷன் ஆஃப் மிக்சர், செப்பரேஷன் டெக்னிக், ஃபுட் அடல்ட்ரேஷன், அப்புறம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். வாங்க பார்ட் 2 வீடியோக்குள்ள போலாம். First, separation of mixtures. Separation of mixture is the process of separating or extracting different components of a mixture using some physical methods. Mixture na enna part 1 வீடியோலயே பார்த்துட்டோம். Mixture na என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ்லாம் கலந்து இருக்கிறத தான் நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் பார்க்க போறோம். செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ்னா என்ன அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ். மிக்சர்ல டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அதாவது எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ன்ற மாதிரி மிக்சர்ல எல்லாமே கலந்து இருக்கும். நமக்கு ஒரு பியூரான ஒரு ஃபார்ம்ல ஒரு மெட்டல் தேவைப்படுதுன்னா நம்ம சுத்தி இருக்கிற மிக்சர்ஸ் எல்லாம் நம்ம பிசிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல்டு மைன்ல இருந்து கோல்டு நம்ம எடுக்கிறோம். கோல்டு மைன்ல இருந்து நம்ம எடுக்கும் போது அதுல பியூர் கோல்டு மட்டும் இருக்காது, அந்த மைன்ல நிறைய தேவையில்லாத மெட்டல்ஸும் கலந்துருக்கும். நமக்கு கோல்டு மட்டும் வேண்டதுனால நம்ம பியூரிஃபை பண்ணுவோம், கோல்டு மட்டும் வர்றதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு மெட்டல் மட்டும் வேணும் நம்ம செப்பரேட் பண்றதுதான் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். இதனால நம்ம மிக்சர்ஸை செப்பரேட் பண்ணணும். why do we separate mixtures? to remove harmful impurities. அந்த மிக்சர்ஸ்ல கலந்து இருக்கிற impurities எல்லாம் நம்ம ரிமூவ் பண்றதுக்கு செப்பரேட் பண்றோம். to extract a component from other component. இப்போ நம்ம நிறைய மிக்சர்ஸ்னா எல்லாமே கலந்தது தான் சொல்றோம். இப்போ நமக்கு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தேவைன்னா மீதி இருக்கிற எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு நமக்கு அந்த ஒரு எலமெண்ட்டை மட்டும் நம்ம எடுக்கணும். டு obtain a component in a highly pure form. அந்த எலமெண்ட் எப்படி இருக்கும்னா highly pure form. எல்லாமே கலந்துச்சுன்னா அது இம்பியூரா இருக்கும். நமக்கு என்ன மெட்டல் தேவையோ அதை மட்டும் நம்ம எடுக்கிறது தான் highly pure form. மிக்சர்ஸை செப்பரேட் பண்றதுனால நமக்கு பியூர் ஃபார்ம்ல நமக்கு ஒரு மெட்டல் கிடைக்கும். இதனாலதான் நம்ம மிக்சர்ஸை செப்பரேட் பண்றோம். நெக்ஸ்ட் செப்பரேஷன் டெக்னிக்ஸ். மிக்சரை செப்பரேட் பண்றதுக்கு என்னென்னலாம் டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். The choice of the method of separation depends upon the properties of the components of the mixture. இப்போ நம்ம ஒரு மிக்சரை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு காம்பவுண்ட் நம்ம தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம செப்பரேட் டெக்னிக்ஸை நம்ம எடுக்க முடியும். இப்போ அது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸா இல்ல அது மிக்சரா இல்ல அது ஒரு சாலிட்ஸான்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஏத்த மாதிரியான செப்பரேஷன் டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். செப்பரேஷன் டெக்னிக்ஸ்ல செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. டிஸ்டிலேஷன், எவாபரேஷன், குரோமோட்டோகிராஃபி. இந்த 3 டெக்னிக்ஸை வச்சு நம்ம மிக்சர்ஸை வந்து செப்பரேட் பண்ணலாம். ஒவ்வொரு மெத்தடா டீடைலா பார்க்கலாம். செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன் இஸ் a method to separate a mixture of liquid components into individual liquid components. The separation of liquid is based on boiling point of the லிக்விட் காம்போனன்ட்ஸ். மிக்சரை செப்பரேட் பண்றது டிஸ்டிலேஷன்ற ஒரு மெத்தட்ல செப்பரேட் பண்ணுவோம். அது எந்த மாதிரியான மிக்சரை செப்பரேட் பண்ணும்னா லிக்விட் மிக்சர்ஸை வந்து செப்பரேட் பண்ணும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி லிக்விட் மிக்சர்ஸ்ல நம்ம இண்டிவிஜுவல் டைப் ஆஃப் லிக்விட் காம்போனன்ட்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆயில் ரிஃபைனிங் வந்து இந்த டிஸ்டிலேஷன் மூலமா நம்ம செய்றோம். ஆயில் ரிஃபைனிங்னா என்ன அப்படின்னா நமக்கு பெட்ரோலியம் கிடைக்கும். இப்போ அந்த பெட்ரோலியமை நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணி நமக்கு கெரோசின் மாதிரியான ஒரு ஃபியூவலை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். அது எப்படி நம்ம அந்த லிக்விடை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்த பெட்ரோலியமா ஒரு ஃபிளாஸ்க்ல போட்டுடணும். பர்னர் மூலமா அதை நம்ம ஹீட் பண்ணணும். அதோட பாய்லிங் பாயிண்ட், அதோட டெம்பரேச்சர் என்ன வருதோ அதோட டென்ஸ் கம்மியா இருக்கிற லிக்விட் வந்து எவாபரேட் ஆகும். அந்த எவாபரேட் ஆகிற வேப்பர் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து கண்டென்ஸ் பண்ணணும், அதாவது கூல் பண்ணி வேப்பர்லாம் கூல் பண்ணும்போது நமக்கு லிக்விடா வரும். அந்த லிக்விடை தனியா நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது 2 லிக்விடா அது பிரிஞ்சிடும். பெட்ரோலியத்துல இருந்து கெரோசின் தனியா நமக்கு ப்ராசஸ் ஆகி வந்துடும். இதே மாதிரிதான் பெட்ரோலியத்துல இருந்து பெட்ரோல் எடுக்கிறது, பெட்ரோலியம்ல இருந்து கெரோசின் எடுக்கிறதுன்னு மற்ற ஃபியூவல்ஸும் இந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் செப்பரேட் பண்றாங்க. Next, chromatography. It is a technique used to separate different solutes that dissolve in the same solvent. This technique is used for separation of different colors of dye. Chromatography na என்னன்னா அதுவும் மிக்சரை செப்பரேட் பண்ற ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லிக்விட்ல இருக்கிற இன்னொரு சால்வெண்ட்டை செப்பரேட்டா நம்ம பிரிக்கிறது தான் chromatography டெக்னிக். குரோமோட்டோகிராஃபினாலே கலரை வந்து செப்பரேட் பண்றதுக்கு தான். ஒரு சால்வெண்ட்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் கலர்ஸை அது லேயர்ஸா அப்படியே செப்பரேட் பண்ணும். அதுதான் குரோமோட்டோகிராஃபி. எக்ஸாம்பிளுக்கு குரோமோட்டோகிராஃபி பேப்பர்ல டார்க் பர்பிள் கலர்ல வந்து ஒரு டாட் வச்சுக்கணும். அந்த பேப்பரை வாட்டர்ல நம்ம நனையிற மாதிரி வைக்கணும். கொஞ்ச நேரம் விட்டா அந்த பிளாக் ஸ்பாட் அப்படியே டிசால்வ் ஆகும். அப்போ டிசால்வ் ஆகும்போது அந்த பிளாக் ஸ்பாட்லேருந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து
அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். என்ன மாதிரியான கலர்ஸ் அதுல இருக்கும் அப்படின்னா ப்ளூ, ரெட், கிரீன், எல்லோ, பிங்க் அந்த மாதிரி நிறைய பிக்மெண்ட்ஸ்லாம் அப்படியே அதை சுத்தி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஒரு லிக்விட்ல இருக்கிற கலர்ஸை வந்து பிரிக்கிறாங்க. Next, evaporation. Evaporation is the process by which a liquid is changed into a vapor state. This method is used to separate a solid that is soluble in liquid. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு டெக்னிக்கும் டிசலேஷன் அண்ட் குரோமோட்டோகிராஃபி ரெண்டுமே லிக்விட்லேருந்து மிக்சர்ஸை செப்பரேட் பண்றது. ஆனா இந்த டெக்னிக் வந்து சாலிடை வந்து செப்பரேட் பண்ணும். ஆனா அந்த சாலிட் எப்படி இருக்கும்னா லிக்விட்ல soluble ஆயிடும். லிக்விட்ல கலந்த ஒரு சாலிடை வந்து நம்ம பிரிக்கிறதா எவாபரேஷன் டெக்னிக். எக்ஸாம்பிள், செப்பரேட் சால்ட் ஃப்ரம் அ மிக்சர் ஆஃப் சால்ட் அண்ட் வாட்டர். இப்போ ஒரு வாட்டர்ல சால்ட்டை போட்டா அது வந்து சால்ட் நல்லா டிசால்வ் ஆகி நமக்கு சால்ட் வாட்டரா இருக்கும். இப்ப அந்த சால்ட் வாட்டர்ல இருந்து நம்ம சால்ட்டை தனியா பிரிச்சு எடுக்கணும். அதுக்குதான் இந்த எவாபரேஷன் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு பீக்கர்ல சால்ட் வாட்டரை நம்ம ஊத்திடணும். கீழே வந்து பர்னர்ல அதை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்தோடனே எவாபரேஷன்ல வாட்டர் எல்லாம் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடும். வாட்டர் எல்லாம் எவாபரேட் ஆயிடும், சால்ட் மட்டும் செடிமெண்ட் ஆயிடும். இந்த ப்ராசஸ் மூலியமா நம்ம சால்ட் வாட்டர்ல இருந்து சால்ட்டை நம்ம பிரிச்சு செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். இதோட செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து செப்பரேஷன் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸை பார்க்கலாம். செப்பரேஷன் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா சாலிட் லிக்விட் மிக்சரா இருக்கும். அதை செப்பரேட் பண்றதுக்கு 4 மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்னா ஃபில்ட்ரேஷன், டீகன்டேஷன், செடிமெண்டேஷன், churning. ஒவ்வொரு மெத்தடா நம்ம டீடைலா பார்க்கலாம். First, filtration. The process in which solid particles in a liquid or gaseous fluid are removed by use of a filter medium that permits the fluid to pass through but retains the solid particles. This method is known as filtration. Filtration na enna அப்படின்னா லிக்விட்ல வந்து சாலிட் பார்ட்டிகல் மிக்ஸ் ஆயிருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபில்டர் தேவைப்படும். அந்த ஃபில்டர் நம்ம யூஸ் பண்றதுனால ஃப்ளூயிட்லாம் கீழே போயிடும், சாலிட் மட்டும் ரீடைனா இருக்கும். அதை நம்ம வந்து செப்பரேட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபில்டரிங் அ டீ யூசிங் அ ஸ்ட்ரெயினர். நம்ம டீயை வந்து ஃபில்டர் பண்ணும்போது டீ மட்டும் தனியா போயிடும், டீ பவுடர்லாம் அப்படியே மேல ஸ்ட்ரெயினர்லயே தங்கிடும். இந்த மெத்தடை தான் நம்ம ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், டீகன்டேஷன். ப்ராசஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் லிக்விட் ஃப்ரம் சாலிட், removing impurities along with liquid, leaving pure solids at bottom layer. டீகன்டேஷனும் ஃபில்ட்ரேஷன் மாதிரி தான். லிக்விட்லேருந்து சாலிடை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். சாலிடை மட்டும் அடியில டெபாசிட் ஆக வச்சுட்டு லிக்விடோடய அந்த இம்பியூரிட்டிஸும் சேர்ந்து கீழே போயிடும். அதை தான் நம்ம டீகன்டேஷன் சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு கிளீனிங் ரைஸ். ரைஸ் கிளீன் பண்ணும்போது ரைஸ்ல தண்ணி ஊற்றி வச்சிருப்போம். அந்த தண்ணியை நம்ம வடிகட்டும் போது அந்த அரிசியில இருக்கிற அழுக்கு எல்லாம் தண்ணியோடய கீழே போயிடும். நல்ல அரிசி மட்டும் அப்படியே ரீடைன் ஆகி பாத்திரத்திலே இருக்கும். அதை தான் நம்ம டீகன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், செடிமெண்டேஷன். The process of separating insoluble substance which are heavier than liquid by allowing them to settle down on their own due to gravity is called sedimentation. செடிமெண்டேஷன் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா லிக்விட்ல இருக்கிற இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்லாம் லிக்விடோட ஹெவியரா இருக்கும். அதனால அதோட கிராவிட்டி மூலமா அந்த இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்லாம் ஒரு பாத்திரத்துல கீழே போய் டெபாசிட் ஆயிடும், லிக்விட் மட்டும் மேல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு செப்பரேஷன் ஆஃப் சாண்ட் அண்ட் வாட்டர். இப்போ சாண்டும் வாட்டரும் கலந்து இருக்கு. அதுல இருந்து நம்ம சாண்டை தனியா செப்பரேட் பண்ணணும், வாட்டரை தனியா செப்பரேட் பண்ணணும். சாண்ட் வந்து வாட்டர்ல சால்யூபிள் ஆகாது, அது தனியா தான் இருக்கும். லிக்விடோட சாண்ட் வந்து ஹெவியான ஒரு சப்ஸ்டன்ஸ், அதனால அது கிராவிட்டி மூலமா இந்த சாண்ட் பீக்கர்ல கீழே டெபாசிட் ஆயிடும், வாட்டர் மேலேயே இருக்கும். அப்புறமா நம்ம வாட்டரை ஃபில்டர் பண்ணி அந்த சாண்டை நம்ம செப்பரேட்டா எடுத்துடலாம். இந்த டெக்னிக் நேம் தான் செடிமெண்டேஷன். நெக்ஸ்ட், churning. The process of separating very fine insoluble solids from a liquid. இந்த ப்ராசஸ்ல லிக்விட்ல இருந்து செப்பரேட் பண்றோம். என்ன மாதிரியான சாலிட்ஸ்னா வெரி ஃபைன் இன்சால்யூபிள், ரொம்ப சின்னதா தண்ணியில கரையாத ஒரு சாலிட்ஸை தான் நம்ம செப்பரேட் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு churning the milk convert into a butter. இந்த ப்ராசஸ்க்கு வெண்ணெய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விட, அதாவது பாலை வந்து நம்ம கரைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா அது பட்டரா மாறிடும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம churning அப்படின்னு சொல்றோம். இதோட செப்பரேஷன் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் மிக்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸை பத்தி பார்க்கலாம். செப்பரேஷன் டெக்னிக்ஸ்ல செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஒரு 5 மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்னா ஹேண்ட் பிக்கிங், சீவிங், வினோவிங், த்ரஷிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன் 5 மெத்தட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மெத்தடா டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹேண்ட் பிக்கிங். The method in which substance in a mixture can be separated by just picking them out with the help of hand from the mixture.
அந்த மிக்சர் ரெண்டுமே சாலிட்ஸ்ன்றதுனால நம்ம கையாலேயே அந்த இம்பியூரிட்டிஸை வந்து எடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செப்பரேட் ஸ்டோன் ஃப்ரம் தி ரைஸ், அரிசியை கொட்டிட்டு அதில் கல் இருக்கிறத அதை மட்டும் எடுத்து எடுத்து வெளில போடுவாங்க. அதுதான் ஹேண்ட் பிக்கிங். நெக்ஸ்ட் சீவிங். Sieving is a method of using a sieve to distinguish small particle from a bigger particles. Sieving na சலிக்கிறது. Example, separate stone and husk from the floor. மாவு சலிக்கும் போது சலடை மேல வந்து பிகர் பார்ட்டிகல்ஸ்லாம் தங்கிடும். ஃபைனான பவுடர் மட்டும் கீழே வரும். நம்ம ஃபைன் பவுடர் யூஸ் பண்ணிப்போம். மேலே இம்பியூரிட்டிஸ், தோல், கல் எல்லாமே மேலே தங்கிடும். இதுதான் சீவிங் அப்படின்னு சொல்லுவோம். Next, threshing. Threshing is the process of separating the grains from the plants. Threshing na என்னன்னா ஹார்வெஸ்ட் முடிஞ்சோடனே அந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்கும், அதை காஞ்சதுக்கு அப்புறம் போட்டு தட்டுவாங்க. தட்டும் போது பிளான்ட்ஸ் தங்கிடும், அதுல இருக்கிற நெல்லுலாம் மட்டும் கீழே விழும். அதுதான் வந்து த்ரெஷிங்க்கு எக்ஸாம்பிள். ரிமூவிங் த ஹஸ்க் ஃப்ரம் வீட் ஆஃப்டர் கட்டிங் த கிராப். கிராப்பை கட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை தட்டும் போது ஹஸ்க் தனியாகவும் வீட்டு தனியாகவும் விழுறது தான் த்ரெஷிங். நெக்ஸ்ட் வினோவிங். Winnowing is the method in which heavier components of the mixture are separated from the lighter substance with the help of wind. Example, process of separating grains from the chaff. Threshing மூலமா அடிச்சு நம்ம வந்த கிரெயின்ஸை மொர மாதிரி வச்சு தூவுவாங்க. அப்போ வெறும் கிரெயின்ஸ் மட்டும் கீழே விழும், தோல்லாம் வந்து காத்துல அப்படியே போயிடும். அதுதான் வினோவிங். லாஸ்ட் டெக்னிக், மேக்னெட்டிக் செப்பரேஷன். Magnetic separation is the process of separating components of mixture by using a magnet to attract magnetic substance. Example, removing the magnetic particles from sand. சாண்ட்ல நிறைய அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் கலந்துருக்கும் நமக்கு தெரியும். அந்த சாண்டை கொண்டு வந்து மேக்னெட்ல வச்சா அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த மேக்னெட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், வெறும் சாண்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த செப்பரேஷன் டெக்னிக் மூலமா நம்ம அயன் பார்ட்டிகல்ஸ்லேருந்து சாண்டை நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். இதோட செப்பரேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம ஃபுட் அடல்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். Food adulteration. Food adulteration can be defined as the practice of adulterating food or contamination of food materials by adding few substances which are collectively called adulterants. Food adulteration refers to the alteration of food quality that takes place deliberately. Food adulteration என்னன்னா கலப்படம். ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கெட்டு போகாத மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை ஆட் பண்றது தான் நம்ம ஃபுட் அடல்ட்ரேஷன் சொல்றாங்க. அந்த மாதிரி எக்ஸ்டர்னலா ஆட் பண்ற சப்ஸ்டன்ஸை தான் நம்ம அடல்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். It includes the addition of ingredients to modify different properties of food products or economic advantage. ஒரிஜினலான ஃபுட் ப்ராடக்ட் காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா அதோட சீப்பர் வெர்ஷனை வந்து அந்த ப்ராடக்ட்ல ஆட் பண்றதா ஃபுட் அடல்ட்ரேஷன். அதனால அது என்னென்னலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கலர், அப்பியரன்ஸ், டேஸ்ட், வெயிட், வால்யூம் எல்லாமே அந்த ஃபுட் ப்ராப்பர்ட்டிஸ்ல சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், ஒவ்வொரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கும் என்ன மாதிரி அடல்ட்ரேஷன் நடக்குது, அதோட அடல்ட்ரன்ஸ் என்ன, அதனால வர சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபுட் ப்ராடக்ட் மில்க். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற மில்க்ல அன்ஹைஜீனிக்கான வாட்டரும் சாக் பவுடரும் மில்க் பவுடரும் அடல்ட்ரன்ஸா மிக்ஸ் பண்றாங்க. இதனால நமக்கு வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா ஃபுட் பாய்சன் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், வாமிட்டிங் வரும். நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபுட் ப்ராடக்ட் கீ. அதுல என்ன அடல்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்னா வெஜிடபிள் ஆயில், அனிமல் பாடி ஃபேட்ஸ். இந்த மாதிரி கலப்படம் ஆன கீயை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னா அனிமியா, ஹார்ட் டிசீஸ்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதோட யூனிட் 3 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ். In solids, a space between the particles are dash packed. Solid has definite dash and dash. Gases are dash. Grains and husk can be separated by dash. இந்த questions-க்குலாம் ஆன்சர் என்னன்னா matters are made up of atoms. Matter வந்து atoms ஆல உருவானது. Next question, in solids particles are tightly packed. Solidsல particlesலாம் நம்ம tightly packedன்னு சொல்லியிருக்கோம், அதனால ஆன்சர் tightly packed. Third question, solids has definite shape and volume. Solidsக்குன்னு ஒரு ஷேப்பும் வால்யூமும் உண்டு. நெக்ஸ்ட், gases are compressible. Gas வந்து freely மூவ் ஆகும், particlesலாம் freely மூவ் ஆகுன்றதுனால அது compressible. Grains and husk are separated by winnowing. Winnowing process மூலமா தான் ஹஸ்க்கும் கிரெயினும் செப்பரேட் ஆகும். நெக்ஸ்ட், காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்னு பார்க்கலாம். Filtration method is effective in separating dash mixture, solid liquid mixture. Particles in the gases are dashly packed, loosely packed. Next question, butter from the curd is separated by dash method, churning.
Making things impure by adding a foreign substance is called adulteration. எக்ஸ்ட்ராவா ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றது தான் நம்ம adulteration கலப்படம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எவாபரேஷன், குரோமட்டோகிராஃபி, அது ரெண்டும் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் டெக்னிக்ல இருக்கும். அப்போ ஃபில்ட்ரேஷனோட இருக்க செப்பரேஷன் டெக்னிக் சீவிங். காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டும் வராது. மேட்ச் த ஃபாலோயிங்ல செப்பரேஷன் டைப்ஸ் கொடுத்துடலாம், இல்லைன்னா செப்பரேஷன் டெக்னிக்ஸோட நேம் கொடுத்துட்டு அது எந்த பர்பஸ்க்காக செப்பரேட் பண்றாங்கன்றத கொடுக்கலாம். இல்லைன்னா என்னென்னலாம் செப்பரேட் ஆகும் எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லலாம். இல்ல ரீசன் அசர்ஷன் டைப்ல கொஸ்டின் வரலாம். கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டா எப்படி கொஸ்டின் வந்தாலும் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.